அன்பு உறவுகளே, பாசங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு, பாசத்திற்கு நன்றி நன்றி நன்றி. எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம், இந்த வயசில் எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம், யூடியூப் பிளாட்ஃபார்ம் ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் ஜெயிக்கிறது, பணம் சம்பாதிக்கிறது அதெல்லாம் விடுங்க. என்னுடைய கருத்துக்களை ஜனங்க கிட்ட கொண்டு போகிறதுக்கு இந்த தளம் பயன்படுது. எனக்கு அதை வெகுவாக நான் பாராட்டுறேன். இந்த யூடியூப் தளத்தை நான் வெகுவாக பாராட்டுறேன். இது மூலமாக நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, நிறைய பேர் பேசுகிறீங்க, சில பேர் 4-5 கதைகள் கேட்குறேன். தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், ஒரு கதை கேளுங்க. ஒரு நாளைக்கு ஒரு கதை, ஒரு பெரிய கதை, ஒரு சின்ன கதை. பெரிய கதை கருத்துக்கு, சின்ன கதை உங்களுடைய சிரிப்புக்கு. அப்படி கேளுங்க, ரசிங்க. கதை நான் ஒரு 174-175 கதை எழுதி கொடுத்துருக்கேன். நீங்கள் தயவு செஞ்சு கேளுங்க, ரசிங்க. இப்போ நம்ம கதைக்கு வரும், டைம் ஆகி போச்சு. ராமநாதன் ஒருத்தன் நல்ல ஆள், தங்கமான ஆள். கேரக்டர் எப்படி சொல்கிறது, இருக்கிறார். சம்பளம் வாங்குவார், வீட்டில் கொடுத்துருவார், அவர் உண்டு, அவர் வேலை உண்டு. பெரிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிடையாது, புஸ்தகம் படிக்கிறது கிடையாது. வீட்டில் என்ன போடுறோமோ அதை சாப்பிடுவார். என்ன இதெல்லாம் ஒன்று பெருசாக இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, பாவக்கா பிரபலமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் கிடையாது. என்னமோ அவர் வாழ்கிறார். என்னமோ ஒரு நாள் அவருக்கு வேலை மேலே கொஞ்சம் கூடுதலாக வேலை, வீட்டுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போக முடியல, வீட்டு சாப்பாடு சாப்பிடல, ஹோட்டலுக்கு போகிறார். நல்ல பிரபலமான ஹோட்டலு. சப்ளையர் நல்ல சிரிச்ச முகமாக, நல்ல கனக சபைன்னு பேர். சிரிச்ச முகமாக வந்து, சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன முன்ன முன்ன தெரியுமா உனக்கு, நான் என்ன எப்படி இருக்கேன்னு கேட்குறேன் அப்படின்னா. அப்போவே சப்ளையருக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. இருந்தாலும் நல்லா இருக்கீங்களா சார், இருக்கேன், சாப்பாடு நல்லா இருக்குமா அப்படின்னா. சூப்பராக இருக்குது சார் சாப்பாடு. சாப்பாடு இருக்குது, சாம்பார் இருக்குது, மோர் குழம்பு இருக்குது, வத்த குழம்பு இருக்குது. இரு 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 ஒரு சாப்பாடு என்ன வேலை, 110 ரூபா சார். சரி சரி சரி, ஒரு சாப்பாடு கொடு. அப்போ ஒரு சாப்பாடு எடுத்து அந்த வைக்கிறான். வச்ச ஒன்று சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார். இந்த கேள்வி அவர் கேட்டிருக்க வேண்டாம், கேட்டார். இவன் நம்மானு சும்மா இருக்கணும், சொல்லலை, சும்மா இல்லை. சார் உங்கள் வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும் சார். வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கும் பாருங்க, ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்காது. எழுதிட்டார் மனுஷன். யோ, வீட்டில் சாப்பாடு சரியில்லைன்னு தானே இங்கே வந்தேன், இங்கே வந்த உடனே வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்குன்ற, போயா சாப்பாடை வேணாம் எழுந்து போடுற. முதலாளி சமாதானப்படுத்துறாரு, சப்ளையர் சமாதானப்படுத்துறாரு, கேட்கலையே. அதுக்கப்புறம் கூப்பிட்டு சப்ளையரை கூப்பிட்டு கேட்டார், நான் ஏன் சொன்னேன், என்ன சமாச்சாரம் சார், வீட்டு சாப்பாடு